18 தர்பார் வந்துட்டாயா. வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். பொதுவா அரசியல் களம் அப்படியே அனல் பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே பிளைட்டை பிடிச்சி அந்த பக்கம் போகும்போது ஒரு கேள்வி, இந்த பக்கம் போகும்போது ஒரு கேள்வி, வரும்போது ஒரு கேள்வி, போகும்போது ஒரு கேள்வின்னு அப்படியே அனல் தகிச்சுக்கிட்டே இருக்கு. யார் எந்த பக்கம் போவா, யார் எந்த பக்கம் வருவா, இப்படியே ஒரு குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க, இது சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயத்தை உள்ள அள்ளி வச்சிருக்கிறோம். ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சீனுமாக்குள்ள போறோம் நேரா கொடைக்கானல்ல. அதாவதுங்க, வானத்துல மேகம் தவழ்ந்து போறா, அங்க வார் மேகம் போதுன்னு எல்லாரும் கவிதை பாடுவாங்க. அதே மேகம் கீழே இறங்கி தவழ்ந்து வந்துச்சுன்னா வெண்ணையே உருகி ஓடணுமா இருக்கும் இல்லையா? கொடைக்கானல் அப்படித்தான் இருக்கு. முடிஞ்சவங்க போய் பாருங்க, இல்லைன்னா முடியாதவங்க இங்க பாருங்க. அப்படியே பாருங்க, பழனி மலை அல்லலோகப்பட போது. என்னன்னா, காவடி எடுத்து தைப்பூசத்தை கொண்டாடியே தீர்வோம்னு அப்படி காங்கணம் கட்டி சர்ரு சருன்னு முருகனை நோக்கி போறாங்க. முருகனும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. அதையும் பாருங்க. வாங்கய்யா, பொங்க முடிஞ்சா என்ன, காளைகள்லாம் ரெடியா இருக்கு, அவுத்து விட்டா அது வாட்டுக்கு பாயும், நீங்க வாட்டுக்கு திமிழ பிடிச்ச அடக்குங்கன்னு ஜல்லிக்கட்டை கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த காளைகள் பாயிறதும் காளைகள் மேல காளையர் வாயிறதும் அடேங்கப்பா. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மாடு வெட்டி விடுது. மாடு முறையான ஜல்லிக்கட்டு போற டை 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 நோர்குரா 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 இந்த மாடு விட்ட சேர இளங்கோவரானது ஒரு வெள்ளத்தட்ட குமாசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். விடலாம் தம்பி, ஆரம்பப்படி மாடு புடி மாடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரம்படா ஆரம்படா நோர்குரா நோர்குரா நோர்குரா. இந்த காளைய அப்படியே சர்ன்னு பாயட்டும்னு சொல்லி தொடங்கி வச்சது எடப்பாடியார். ஆனா போஸ்டர் ஒற்றாங்க கிருஷ்ணகிரியில டபுள் என்ஜின் டப்பா என்ஜின், டப்பா என்ஜின் டுப்பா என்ஜின்ற மாதிரி. ஒரு பெரிய பிரடயமே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகி போச்சு. என்ன அப்படின்னா, 80 வயசாவுக்கு பிரியாணிங்க 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்னன்னா, நீங்க 80 வயசா கொண்டு வரணும், சும்மா ₹1 கொடுத்துட்டு 20 பைசா மிச்சம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, இல்லைன்னா எல்லாரும் ₹1 தூக்கி வச்சுட்டு ரோட்டு நடுக்க நின்று இருப்பாங்க. நன்றி உள்ள ஒரு விஷயம் நம்ம நாய்க்கு சொல்லுவோம். அந்த நாய் பாருங்க, இமாச்சல பிரதேசத்தில் தான் எஜமானரோட போயிருக்கு. அவங்க பனியில போய் நல்லா செல்ஃபி இல்ஃபில் எடுத்து பயங்கரமா போலான்னு போனா பனியில சிக்கி இறந்து போனாங்க. அவங்கள தேடி எங்கடா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா அந்த நாய் அங்க இருந்து குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு எஜமானர் பக்கத்திலேயே. இப்போ அவங்கள மீட்டு இருக்கிறாங்க உடலை. ஆனா அந்த நாய் உயிரோட தான் இருக்கு. அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நாய் ஒரு சோகத்தில் இருக்கு, எஜமானர்கள் இல்லையேன்னு.
நண்பன்னு கடலூர்ல இன்னொரு வாட்டி நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு பாப்பா அங்கனக்குள்ள மூச்சு திணறி இருக்கும் பொழுது அந்த ரோட்டில் சடக்குன்னு பார்த்த காவல்துறை என்ன ஒன்று இருக்கு, சட்டா புட்டான்னு உசுர பனையை வச்சு எடுத்துக்கொண்டே காப்பாத்திட்டாங்க. எப்பயுமே கண்டிப்புக்கு பேர் ஓடவங்கிட்ட தாயா கரிசனமும் இருக்கும். அப்படியே சென்னையில் ஒரு விழா நடந்துச்சு, மகளிர் விழா. அதில் முதலமைச்சரையா கலந்துக்கிட்டாங்க. ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொன்னாங்க, எல்லாமே பெண்கள் கையில் இருக்கு, பெண்கள் இல்லைன்னா இந்த நாடே இல்லைங்க, பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சூசகமா சொல்லியிருக்காரு. பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது. பெண்களின் பாதுகாப்புலையும் இந்த திட்டம் அக்கறை செலுத்துது. ஏன்னா பாதுகாப்பான சமூகத்தில் தான் பெண்கள் அதிகமாக வெளியே வேலைக்கு வர முடியும். அதனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்புக்காக காவல் அவசர உதவி, அதனுடைய எண் 181, காவலன் SOS மொபைல் செயலி உள்ளிட்ட மூலமா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். முழுக்க முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களோட ஒத்துப்போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கு. அதனால தான் இந்த உச்சி மாநாட்டுக்கு அழைப்பாளராக இல்லாமல் உங்களில் ஒருத்தனா, இன்னும் சொன்னா ஒரு பார்ட்னரா நான் வந்திருக்கிறேன். ஆண் பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். பெண்கள் கையில என்ன இருக்கு? அவங்க பூரா கஷ்டப்படுதாக, எவ்வளவு வேதனைப்படுதாக, என்ன வசனப்படுதாக, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பெண்கள் கையில எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இங்க ஒரு ஐயா குற்றம் சாட்டுறாங்க. யாருன்னு எட்டி பாருங்க. இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணினுடைய சம்பவம். இது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பெண், ராமேஸ்வரத்திலே இது ஒரு இளம் பெண் ஒரு பிரச்சனை. ஏன்னா அது உள்ள நான் போக விரும்பல. நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகில் ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள். கும்மிடிப்பூண்டி அருகில் அங்கே கிராமம், ஆரப்பாக்கம் கிராமத்திலே 8 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், மோசமான சீண்டல்கள். இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறி இருக்கிறது. அப்படியே நம்ம தமிழிசையக்கா தரன்னு வந்தாங்க. நான் எவ்வளவு கவலையில் இருக்கேன் தெரியுமா? ஒரு டெவலப்மெண்ட் உண்டா, அதை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்களா? நாங்க எப்படி ராத்திரி மகளுமா தூக்க வராம புரண்டு சிந்திக்கிறோம் தெரியுமா? நாடு வளர்ச்சி அடையணும், முன்னேறணும்னு உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு ஆளுங்கட்சியை பார்த்து அனாவசியமா கேள்வி கேட்கிறாங்க. ஒரு விமர்சனம் செய்யறது தவிர வேற என்னப்பா செய்வாரு? நான் தான் ட்ரபிள் இன்ஜின் சொல்லிட்டேன்ல. ட்ரபிள் இன்ஜின், அவர் டப்பா இன்ஜின், அந்த இன்ஜின், இந்த இன்ஜின் சொன்னா கூட அவர் ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு நாள் ஏதோ தியாகம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. டப்பா என்ஜின்னா மறுபடியும் எப்படி பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் மக்கள் மறுபடியும் பாஜகவை தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஒன்று.
பாஜக எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அங்க சட்டமன்றம் மட்டும் இல்ல, மாநகராட்சி பஞ்சாயத்து தேர்தலில் எதிர்க்கட்சிகளே இல்லாத அளவிற்கு, அது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், ஏன் திருவனந்தபுரத்திலேயே வெற்றி பெற்றாச்சு. அதனால சும்மா சீஃப் மினிஸ்டர் நான் பார்த்ததுல என்னன்னா, டப்பா கிப்பான்லாம் சொல்றாருல, தப்பா பேசுறாரு, டப்பாவா பேசுறாரா, தப்பா ஏப்பதுல தப்பா பேசுறாரு. மோடி அவர்கள் வந்ததுல இருந்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, பதற்றம் ஆயிட்டாரு. என்னொன்னு அவங்க காலை பாக்குறாங்க, நானும் திரும்பி பார்க்க சொல்லுங்க. மத்தவங்க காலை பாக்குறாங்களா இல்லையான்றது வேற. அண்ணன் கொஞ்சம் திரும்பி பார்க்கட்டும், எவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல, எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு. அதனால சும்மா அவர் பேசுறது வந்து நீங்க என்னைக்கான டெவலப்மெண்ட்டை பத்தியோ, நாட்டோட எதிர்கால, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி பேசாம எப்ப பார்த்தாலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில இருக்கிறாரு. அதனால நாங்க அதை பத்தி கவலைப்படலைன்றது எனது கருத்து. அப்படியே இன்னொரு விஷயத்த தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்கன்னா, நீட்டு தேர்வு என்னாச்சுன்னு கேட்டுட்டு போனாங்க. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க எப்படி நீட்டு விலக்க கொண்டு வர்றது? நீங்க போனாதான் அதை கொண்டு வர முடியும். நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு இங்க கிள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கனிமொழி அக்காக்காக தமிழிசை அக்காவை பார்த்து. சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அங்கே வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நான் வந்து சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும் சொல்ல முடியும். அதுவரை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கிறோம். எடப்பாடி ஐயா பேசுறது ஊரா நாங்க பண்ணோன்ற மாதிரி பேசுறாரு, நம்ம வாக்குறுதியை பூரா எடுத்து போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு வருதுங்க. ஆனா கவலையே படாதீங்க, பேசிக்கிட்டே இருக்கட்டும், அடுத்து செய்ய போறது நாம தானே, கான்பிடென்ட் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல இருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்க வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான். அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் நாங்கள். உலகத்திலேயே ஒரு அற்புதமான விஞ்ஞானி, அறிவியல் பூர்வமான விஞ்ஞானினா நம்ம கமலஹாசன் ஐயா தான். சினிமாவில் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா? நீங்க என்னடா டேம்ல போய் தெர்மோகோலை விட்டு வேற ஒரு விஞ்ஞானத்தனமான விஷயம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு நம்ம பாடலாசிரியர் சினேகன் இருக்கார்ல, அவர் அந்த பக்கமா தூக்கி போடுறாரு கேள்வியை. படம் எடுக்க காசு கொடுத்தா உடனே அமைதியாக வந்துடுவார்னு அவர் எடுத்த படம்லாம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பணத்தில் எடுத்தது. இன்றைக்கி உலகத்தில் மிகச்சிறந்த படங்களோட பட்டியல் போட்டிங்கன்னா எங்கள் தலைவருடைய படம் அதில் இடம்பெறும். இன்றைக்கி சினிமாவை பற்றியோ கலைகளை பற்றியோ ஆய்வு பண்ணணும்னா எங்கள் தலைவரை தாண்டி தான் போய் ஆகணும். ஆளுமை மிக்க ஒரு தலைவர். இன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னா சுயநலத்துக்காக வேண்டி இல்லைண்ணே. இந்த மாநிலம் அழகான ஒரு மாநிலம், இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்கணும், ஒற்றுமையை குலைச்சிடக்கூடாது, மாநிலத்தை வந்து பலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். உங்களை மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாரித்த சொத்தையெல்லாம் காப்பாற்றணும்னு பாஜகட்ட மண்டிக்கிட்டு கிடக்கலண்ணே. நோட்டுக்கு விலை போகிறவர் இல்லைன்னு எங்கள் தலைவர். உங்கள் அம்மாவே விலை பேசினாங்க இல்லையா, வாங்க முடிஞ்சிச்சா விஸ்வரூபம். அப்போ கூட சட்டத்தை நாடி போய் தான் ஜெயிச்சு வந்தார். அவரை பற்றிலாம் பேசாதீங்கண்ணே, அதுக்குள்ள ஒரு தகுதி வேணும். அப்படியே செங்கோட்டையர் ரொம்ப வருத்தத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாரு. வருவாருன்னு இளவு காத்தக்கிடியா காத்திருந்தேன், ஆனா தம்பி அந்த பக்கம் வண்டியை திருப்பிட்டு போயிட்டாப்ல, நான் என்ன செய்யட்டும்? சரி அவர் பாட அப்படித்யா அப்படின்னு டிடிவியை பார்த்து கண்ணீர் விடாத குறையா கவலையோட இருக்கார். ஏமாற்றமல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஐயா நீங்க இப்படி கவலைப்படுதீங்களே, அந்த பக்கம் ராமதாஸ் ஐயா டக்குன்னு கதவை தட்டாரே தெரியுமான்னு கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னவர், ஒரு வேலை இருந்தாலும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலப்பலான பதிலையும் சொல்லி நம்மளை மடக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் நம்ம சொல்லி போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வரைக்கும் பார்த்தேன், பேச்சு கொண்டிருக்கிறான் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கும்.
அப்படியே டிடிவி ஐயாட்ட போய் இந்த கேள்வியை கேட்ட உடனே ஒன்றும் இல்லைங்க, டெல்லியில் என்னைய கூப்பிட்டாங்க, இங்கே வாரியா, உங்ககிட்ட பேச அவருக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு, அதனால தான் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, எடப்பாடி ஐயா இறங்கி வந்துட்டாரு, நீ உள்ள வந்துறியா, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால போனா போது நான் அங்கே போயிருக்கேன் அப்படின்னு நமக்கு போட்டாரு ஒரு துண்டை. மாதிரி அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர், அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், ஸ்வேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். எதுக்காக சொன்னேன்னா, அவருக்கு வந்து இது மாதிரி கண்டிஷன்ஸு அப்படி எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 டைம் போனேன். அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க. எம்புட்டு மிஸ் பண்ணியிருக்கோமையா, தங்கமான மனசுக்காரர தகரம்னு நினைச்சு புட்டோமையா, அவ்வளவு நாள் வெளியில இருந்திருக்காரு, எங்களுக்கு தெரியாம போச்சு, இப்ப உள்ள வந்ததுனால நாங்க ரொம்ப பலமா இருக்கிறோம் அப்படின்னு டிடிவியா வருகையை ஒருத்தர் புகழ்றாரு. யாருன்னு பாருங்க. இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் எத்தனையோ கசப்பான அனுபவங்களை, கருத்து வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆட்சி கட்டிலே அமர்த்துகிற காலம் கனிந்து வந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு தொண்டனுடைய பங்களிப்பும் அவசியம் என்பதை அவருடைய அந்த வருகை எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கிறார். ஆகவே இன்னும் வரக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாசல் திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு தெய்வ உள்ளத்தோடு தீய சக்தி என்கிற திமுகவை அழிக்க தெய்வ சக்தியாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுக்கிற அடித்தளத்திலே, அவருடைய தலைமையிலே, அவருடைய வழிகாட்டுதலில் வெற்றி வாகை சூடும். அப்படியே இந்த ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஐயா, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது, வெளியில கிடக்கவங்கள்லாம் ஒன்னா வந்து சேர்ந்துருங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னதை ஓபிஎஸ் சொல்றாரு. இதைத்தான் ஐயா 5-6 வருஷமா கூவிக்கிட்டே கிடக்க, நீங்க என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுதீட அப்படின்னு நூல் விடுறாரு. என்னுடைய ஒற்றை கோரிக்கை, வேண்டுகோள், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற என்ன கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? ஆண்டவர்கள், எனக்கு அந்த தம்பி மேல எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா நடிக்கக்கூடிய தம்பி, பாடக்கூடிய தம்பி, ஆடக்கூடிய தம்பி, சண்டை ஓடக்கூடிய தம்பி. ஆனா அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் போற போக்கில் ஏடிஎம்கே அப்படி லேசா ஒரு குத்துனார் பாருங்க, அதுதான் கொஞ்சம் ஜங்கட்டமா இருக்கு. தம்பி அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம டிடிவி அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் 2017 21 ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். கரெக்டு தானே? அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்போ அங்க கட்சி தான் சேர்ந்திருக்காரு. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்ட அவர் வெளியில கோச்சிட்டு வந்து அவர் சண்டையில வர்றப்ப அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரியல. அதனால அவங்க தவறாக சொல்கிறார்கள். எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க அரசியல் ரீதியாக சொல்றாங்க. அது அடிப்படையே தவறு தான் இருக்கு. அப்படியே நம்ம புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஐயா வந்தாங்க. இங்க பாருங்க, கடந்த 30-35 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், நானும் ஒரு நல்ல ஆளு தானுங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டா தர மாட்டீங்க, அதை கொடுத்துட்டா தான் உங்களுக்கு என்னன்னு யாரை நோக்கி கேட்காருன்னு மட்டும்தான் இன்ன வரைக்கும் புரியல. நான் அப்படியே எங்களுடைய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டா குற்றமாது. ஒரு குடும்பத்துக்கு 2-3 குடும்பத்துக்கே ராஜ்யசபா சீட்டு எழுதி வச்சிருக்குதா? ஏதாவது ஒரு கட்சிக்கு எழுதி வச்சிருக்குதா?
தென் தமிழகத்திலிருந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு யாராவதுக்கு வந்து கடந்த 20-30 வருஷத்தில் யாராவது ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்களா? ஏன் அதை கன்சிடர் பண்ணால் என்ன தப்பு? நான் இதெல்லாம் டிமாண்டாக வைக்கல, அப்படி கொடுத்தா தப்பு என்னன்னு கேட்குறேன். அப்படியே ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுதாவே, ஐயா பாறையா இறுகி கிடக்கிற மனசுல பக்குவமா தண்ணியை தெளிச்சு புறபலன்னு இது பண்ணிட்டீங்கன்னா நாங்க கூட்டணிக்குள்ள சரக்குன்னு உள்ள வந்து விதைய போட்டுருவோம்ரா, கொஞ்சம் கரடை வைங்க அப்படின்னு யாரதான் கேட்கறன்னு இன்னும் புரியல. திமுகவோ அண்ணா திமுகவோ அந்த வேற எந்த கட்சியா, பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கட்சியா இருக்கட்டுங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுங்கிறது, அதாவது எல்லோருத்தையும் உள்ளடக்கிய அரசியலுங்கிறது தான் முக்கியம். அதனால் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. எல்லோருத்தையும் உள்ளடக்கிற போது இப்பொழுது வந்து ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லை, பல கட்சிகள். இப்போ வந்து திமுக ஒரு தளத்தில் இயங்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு தளத்தில் இயங்குது, காங்கிரஸ் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தளத்தில் இயங்குது, அதே போல அதிமுக ஒரு தளத்தில் இயங்குது, பிஜேபிக்கு ஒரு தளம் இருக்கிறது, புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தளம் இருக்கிறது. எனவே வந்து ஒரு கட்சி எப்படி எல்லோருத்தருடைய அபிலாசைகளை நிறைவேற்ற முடியும்? அதனால எல்லோருத்தையும் உள்ளடக்குவதன் மூலமாகத்தான் எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து இந்த அதிகாரம் பரவலாக்கப்படும். அதனால எல்லோருத்தையும் உள்ளடக்கியதே அவங்க சிந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். திமுகவோ அதிமுக பிஜேபி எல்லா கட்சிகளுமே அவர்கள் தங்களுடைய அந்த இறுகி போன டாக்குமெட்டிக், அதாவது வந்து மாற்றவே முடியாதுன்னு நினைக்கக்கூடியதை வந்து அவர்கள் எல்லாம் வந்து அதை தளர்த்தி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உசாருக்குள்ள போறோம். திருவாரூர்ல ஒரு தம்பி திடீர்னு இறந்துட்டாப்ல. என்னன்னு கேட்டா அவரை கீரிப்புள்ள கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீரிப்புள்ள கடிச்சா என்ன, நாய் கடிச்சா என்ன, எது கடிச்சாலும் முதல்ல மருத்துவர்கிட்ட போங்க. இன்னும் விலங்கு கடிச்சிருச்சு, அதுக்கு ப்ரிகாஷனா ஊசி போடுங்க அப்படின்னு போட்டுக்கிற வேண்டியதானே. கீரிப்புள்ள தானே, ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லா விலங்குகளுக்கும் ஒரு தன்மை இருக்கும், அது நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும், புரிஞ்சுக்கோங்க. வானத்தில் தான் கிடக்குது அப்படின்னு நம்ம எதுக்கும் விட்டுறப்படாது. இந்த கம்பி காடெல்லாம் இந்த லைன் எல்லாம் போகுது இல்லை, அது தந்திக்கப்பது அப்படின்னு யோசிச்சிடப்படாது. ஆந்திராவில் வரங்க ஒரு பையன் பள்ளிக்கூடம் போட்டுருக்கான், பொத்துன்னு அந்து விழுதுருக்கு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, தம்பிக்கு லக் இருந்திருக்கு, தப்பிச்சுட்டா. அப்படி அதனால உங்கள் தலைக்கு மேலே என்ன இருந்தாலும் ஒரு 4 அடி தள்ளி நின்றுங்க. வண்டி ஓட்டுறவங்க, ரோட்ல போறவங்க, நடந்து போறவங்க மேல எவ்வளவு காண்டா இருக்காங்க. ராஜஸ்தான்ல ஒரு ஐயா சிவனேன்னு போயிட்டு இருந்திருக்காரு, காரை வச்சு நங்கிடு மோதி தூக்கி எடுத்து கோவால தூக்கி போட்டாங்க. நல்ல வேளை அந்த ஐயா சடக்குன்னு எஞ்சி வந்துட்டார் வெளியில. அதாவது வண்டியில போறவங்களுக்கு கொஞ்சம் மிதப்பு இருக்கப்படாது, சரிங்களா? மிதமா இருக்கணும், அப்படித்தான். தர்பார்ல இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் போல உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.